ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ப்ரைஸ் அண்ட் வால்யூம். இதை எடுத்து கம்பைன் பண்ணி சப்போஸ் ப்ரைஸும் வால்யூமும் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே என்ன மாதிரி அப்சர்வேஷன் நம்ம சார்ட் பேட்டர்னில் நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரி அந்த ஸ்டாக்ஸில் என்ன மாதிரி ஃபைண்டிங்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலான்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சீரியஸ் 32. ஸோ இதுக்கு முன்னாடி சீரியஸ் வந்து பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் டீட்டெயில்டாக பாருங்கள். புரியாதவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த தமிழில் எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஸோ அவங்களோட ப்ரொஃபைலில் வந்து ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸ் அண்ட் வால்யூம் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டாக்குக்கு இப்போ கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதோ ஸோ அதை தான் நம்ம ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க்கெட்டுக்கே போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயமோ ஒரு தக்காளியோ இல்லை ஏதோ ஒரு மளிகை சாமானோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ப்ரைஸ்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டாக் ஆர் ஷேர் ரெண்டுத்துக்கும் ஸ்டாக் ஆர் ஷேர் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ மாதிரி தான் அது மேலேயும் கீழேயும் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. டியூ டு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஓகேங்களா. பையர்ஸும் செல்லர்ஸும் காட்டுற இன்ட்ரெஸ்ட் மூலயமா சப்போஸ் பையர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருளோட விலை வந்து படிப்படியாக ஏறும், ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். சப்போஸ் செல்லர்ஸ் அங்கே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுறாங்கன்னா அந்த பொருளோட விலை வந்து படிப்படியாக குறையும், ஏன்னா சப்ளை வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுனால. இதுதான் கான்செப்ட். ஸோ இது ஸ்டாக் அண்ட் ஷேருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுமானா கிடையாது. என்டையர் வேர்ல்டுமே இந்த ஒரு பிரின்சிபலில் தான் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கடைக்கு போய் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணுற மொபைலாக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா, சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, சரி எப்படி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது எப்படி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சார்ட்டில் அப்படின்றத இந்த வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு பிக் பிளேயர்ஸ், ஓகேங்களா. ரெண்டு விதமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று ரிட்டைல் பிளேயர்ஸ், இன்னொன்று வந்து பிக் பிளேயர்ஸ். ஓகேங்களா. ரிட்டைல்னா கம்மியான அமௌண்ட் வச்சு ஒரு 1 lakh இல்லை ஒரு 2 lakhs இல்லை ஒரு 5 lakhs அந்த ரேஞ்சில் வந்து அந்த அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க ரிட்டைல் பிளேயர்ஸ். பிக் பிளேயர்ஸ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா க்ரோர் கணக்கில் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க ஒரு ஆர்டர் போட்டாவே ஒரு 10,000 குவான்டிட்டி, ஒரு 1 lakh குவான்டிட்டி இல்லை ஒரு 5 lakh குவான்டிட்டி அப்படி தான் போடுவாங்களே தவிர ஒரு 100 குவான்டிட்டி 1000 குவான்டிட்டி அப்படிலாம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் பிக் பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னா புல்லிஷாக இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்போர்ட் ஜோனில் இருந்து இங்கே நான் பிங்க் கலர் லைன் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல் ஸ்டாக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிங்க் கலர் லைனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ஒரு ஃபால் கொடுக்குதோ ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ரேலி கொடுத்துருக்கு. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா நவம்பர் அன்னைக்கு வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி செப்டம்பர் அன்னைக்கு அந்த ப்ரைஸ் வந்து அங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ அது வந்து ஏர்டெலுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்னா ஒரு ஃபேர் ப்ரைஸ், ஒரு சீப்பான ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எவ்வளோனா 1513, தட் மீன்ஸ் 1500ன்ற ரேஞ்சுக்கு எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வருதோ, ஏன்னா அது ஜோனாக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ரேலி வந்து கொடுக்கும், ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்குன்றது அர்த்தம். ஸோ அப்போ எந்த இடத்துல அதிகமான ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா பையர்ஸ் வந்து சப்போர்ட் ஜோனில் தான், பிக் பிளேயர்ஸ் வந்து எங்கே அதிகமான ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் ஜோன் இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ரெண்டு இடத்துல தான் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து அவங்க போட்டு ப்ரைஸை வந்து சடனாக புஷ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், மேக்ஸிமம் ப்ரைஸை புஷ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிக் பிளேயர்ஸ். ஸோ இங்கே கேண்டில் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த வால்யூமில் செட் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து 10 days பாஸ்ட் 10 daysோட ஆவரேஜ் எடுத்து இப்போ கரண்ட் டே வந்து அந்த 10 daysக்கு மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இப்போ பாஸ்ட் 10 days கம்பேர் பண்ணுறப்ப இப்போ கரண்ட் டேவோட வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ப்ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வால்யூமும் பார்த்தீங்கன்னா இந்த 10 daysக்கு மேலே தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ எப்போ ஒரு மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோனுக்கு வருதோ அப்போ வந்து வால்யூம் ஷூட் அப் ஆகும். ஸோ அந்த வால்யூம் ஷூட் அப் ஆகிறப்ப
நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ கீழே இன்னொரு இண்டிகேட்டர் ப்ரைஸ் வால்யூம் ட்ரெண்ட் ஆசிலேட்டர். ஸோ இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அபோவ் 0 வந்து கிராஸ் ஓவர் ஆகுது. அபோவ் 0 இட் ரெப்ரசன்ட் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஃபேஸில் போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் லைன் வந்து இருக்குது. ஸோ அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஆனால் இது வந்து 0க்கு கீழே தான் இருக்குது. பட் ஈவன் தோ இட்ஸ் ஃபைன் பிகாஸ் நம்ம மேஜர் சப்போர்ட் ஜோனில் இருந்து தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஒரு புல்லிஷ் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்போ இதுவும் உங்களுக்கு இந்த பிவிடின்ற இண்டிகேட்டரும் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது. சேம் அதே மாதிரி மூவிங் ஆவரேஜும் வால்யூம் வந்து ஷூட் அப் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த கேண்டலுக்கு மேலே ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த பிங்க் கலர் லைன் இருக்குல்ல சப்போர்ட் ஜோன், ஸோ இங்கே நம்ம எஸ்எல் வச்சுருந்தனாலும் நம்ம ஓவரால் ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு 180 ஆர் 190 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம் இந்த ஏர்டெல்ன்ற கம்பெனியில் ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு 1 மந்த்தில். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம 1 மந்த் பொசிஷன் வந்து எப்படி நான் ஹோல்ட் பண்ணுறதுன்னா ஸ்ட்ராட்டஜி மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மந்த்லி எக்ஸ்பெரியில் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணும், எந்த ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராட்டஜி பிளேலிஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ அதில் ஒரு 8 ஆர் 9 வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை போய் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ அதில் மந்த்லி ஸ்ட்ராட்டஜிஸும் ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். ஸோ அது புரியாதவங்க நீங்கள் எனக்கு பிங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஸோ நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் பை பண்ணியிருக்கலாம், இல்லை ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் வந்து போட்டிருக்கலாம் மந்த்லி பொசிஷனாக. அப்படி போடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்பிட்வீன் ஒரு ஷார்ட் டர்மாக ஒரு டவுன்ஃபால் வருதுல்ல, ஸோ அதில் வர தீட்டா டிகே வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக போடுறப்ப ஆப்போசிட்டில் இருக்கிற லெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து காம்பன்சேட் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் நேக்கடாக எடுத்திருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 4 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டிருப்பீங்க. உங்களோட ப்ரீமியம் வந்து ஃபாஸ்ட்டாக டிகே ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கியிருந்த எல்லா ஸ்டாக்குமே ஓடிஎம்மில் போய் 0 ஆகிருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டஜியாக போடுறப்ப நீங்கள் லாங் டேர்மாக கூட ஹோல்ட் பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னா மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோன்றது உங்களுக்கு ப்ரீடிஃபைனாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணாலும் உங்கள் ரிஸ்க்கு எவ்வளோன்றதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ சப்போஸ் இதில் பார்த்த மாதிரி உங்களுக்கு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி தான் இங்கே ஏர்டெல்ஸையும் நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ அது எப்போ நம்ம கரெக்டாக எடுக்கணும்னா சப்போர்ட் ஜோன் வர்றப்போ வால்யூம் ஷூட்டை பார்க்கணும். பிவிடி இண்டிகேட்டரும் உங்களுக்கு சிக்னல் தருது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா அது வந்து வேலிடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக் பிளேயர் வந்து எப்பயுமே ஒரு பொசிஷனை பில்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஸ்லோ அண்ட் கிராஜுவலி தான் பில்ட் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் எல்லா ஆர்டர்ஸுமே ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நிறைய ஆர்டர் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் ஒரு ரேஞ்சாக இருக்கிறப்ப தட் மீன்ஸ் ஒரு நான் இங்கே காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் அவங்க ஆர்டர்ஸ் வந்து இந்த 783லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 626. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செப்டம்பர் 2020 நவம்பர் 2022 அரௌண்ட் 1 இயர் டைம் பீரியடில் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்ன்ற ரேஞ்சில் 100 ஆர் 150 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தட் மீன்ஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் மேக்ஸிமம் ஆஃப் த வால்யூம் கேண்டில் வந்து இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல டிரான்சாக்ஷன் பை அண்ட் செல் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக நடக்கும். அதே மாதிரி ப்ரைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 150 ரேஞ்ச் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே தான் நடக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஒரு சில டைமில் ஏன் இங்கே வந்து பிக் பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு லிக்விடிட்டி வந்து கிடைக்காது. தட் மீன்ஸ் 1 lakh குவான்டிட்டி வச்சுருக்காங்கன்னா அந்த 1 lakh குவான்டிட்டி விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரி, வாங்குறதுக்கு ரெடி, பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் விற்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஓகேவா? விற்றா தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓவர் த ப்ரைஸ் வேர் தே வாண்ட் டு பை. அவங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரைஸில் வாங்கணும், தட் மீன்ஸ் ஒரு 677ன்ற ஒரு வேல்யூவில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல 1 lakh குவான்டிட்டிக்கு விற்கிறதுக்கு ஒரு பார்ட்டி இருந்தால் தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில்
அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே கொஞ்சம் ஒரு 5000 குவான்டிட்டி விற்பாங்க, நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு 5000 குவான்டிட்டி விற்பாங்க. ஸோ இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விற்கிறதுனால, ஸோ இது வந்து மொத்தமாக அவங்க எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அக்குமுலேஷன் ஃபேஸுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும். ஸோ சேம் தான் பாரதி ஏர்டெல்லையும் நடந்திருக்கு. நவம்பர் 2022க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இந்த மூவை நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம்னாவே ஒரு செம பெரிய ப்ராஃபிட் வந்து ஏர்டெல்ல வந்து நம்ம பார்த்துருக்கலாம். அரௌண்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் கொடுத்துருக்கு ஏர்டெல். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் ஓவராலாக. ஷார்ட் டேர்மாக போயிட்டு இன்ட்ராடேயில் நான் ட்ரேட் பண்ணுறேன், 9 ஒரு பொசிஷன் எடுக்கிறேன்றது ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது. பிகினராக இருந்தீங்கன்னா இது மாதிரி அனலைஸ் பண்ணி அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நிறைய டூல்ஸில், சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் பிளேயர்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 667ன்ற ஒரு வேல்யூவில் வாங்குறாங்கன்னா, ஸோ அங்கே வந்து நிறைய செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க விற்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ அப்போ விற்க ரெடியாக இருந்தால் தான் அந்த பொருளோட டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும், ஓகேங்களா? அங்கே லிக்விடிட்டி இல்லாததுனால அந்த ப்ரைஸை வந்து என்ன பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு அதே மாதிரி இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க, செல் ஷேர்ஸ் டு மூவ் த ப்ரைஸ் டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு திருப்பி அந்த ஷேர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணுவாங்க. செல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதே ப்ரைஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க இந்த பர்டிகுலர் லெவல்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவலில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. யார்? பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ். ஸோ அவங்க இந்த இடத்துல அவங்களுக்கு லிக்விடிட்டி இல்லை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேண்டில் வந்து நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணி போயிருக்கு பாரு. இங்கே ஒரு கேண்டில், இந்த ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரெட் கலர் பார் வந்து இருந்திருக்குல்ல. ஸோ அப்போ இங்கே வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ரைஸை புஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போயிட்டு இங்கேருந்து திருப்பியும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூஜ் நம்பர் ஆஃப் செல் ஆர்டர்ஸ் போட்டு இங்கே அவங்க லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருப்பி ப்ரைஸை வந்து இந்த இடத்துக்கே கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா? கொண்டு வந்தோடனே இந்த இன்பிட்வீன் இந்த ட்ராப்பில் யார் மாட்டுவா, மீன்ஸ் இந்த ட்ராப்பில் வந்து யார் மாட்டுவா அப்படின்னா பெரிய இந்த ரிட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போகும் அப்படின்ட்டு பை ஆர்டர்ஸ் போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து கீழே போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு சடனாக அவங்க இன்ஸ்டியூஷன் எதிர்பார்த்த இந்த 737 இருக்குல்ல, ஸோ இந்த ப்ரைஸுக்கே மார்க்கெட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸில் இருந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து வாங்க ஆரம்பித்து மார்க்கெட்டை ஒரு நல்ல ஒரு ரேலியில் வந்து ஏற்றிடுவாங்க, ஒரு நல்ல ஒரு ரேலியில். ஸோ இப்படி தான் எப்பயுமே மார்க்கெட் வந்து நடக்கும். நம்ம எங்கெங்கெல்லாம் ட்ராப்பாக ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஸோ அந்த இடத்துல அவங்க வெல் ப்ளே பண்ணிவிட்டு ப்ரைஸ் அவங்களுக்கு ஏற்ற லெவலில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைஸை வந்து அவங்க 63ன்ற வேல்யூவில் தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் 63ல் லிக்விடிட்டி இல்லாததுனால ப்ரைஸை கொஞ்சம் மேலே 64 65 கிட்ட புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சடனாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேனிக் செல்லிங்கில் யார் மாட்டிப்பானா நம்மள மாதிரி ரிட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்ட்டு சரி மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே பிரேக் அவுட் நடந்துச்சா, ஸோ மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சு இங்கே ஃபுல்லாக இதுக்கு மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பை ஆர்டர்ஸ் போட்டு கீழே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வச்சுருவோம். அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருப்பி ப்ரைஸை அதே பழைய லெவலுக்கே கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்புறம் இங்கேருந்து புதுசாக அவங்க பை பண்ணுவாங்க, யார்? பெரிய பெரிய ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராப். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்துட்டு ஸோ இது மாதிரி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அப்புறம் போகும் மார்க்கெட்டு. ஸோ இதை யார் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரிட்டைல் பிளேயர்ஸ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பாரதி ஏர்டெல் சொன்னேன், நீங்கள் மற்ற சார்ட்லேயும் நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ அக்குமுலேஷன் ஃபேஸில் அவங்க பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து ஒரு 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 பர்டிகுலர் டைரக்ஷனில் நோக்கி போகும். அதேமாதிரி ஒரு பிரேக் அவுட் நடக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே 1 day டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ரிட்டைல் ட்ரேடர்ஸ் ஆல்சோ ஜாயின் த ட்ரேட் டு பார்ட்டிசிபேட், எக்ஸ்பெக்டேஷன் டர்ன்ஸ் புல்லிஷ் இந்த ப்ரைஸ் அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ். ஸோ இங்கே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து அவங்க ட்ராப், அதான் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கா. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? கீழே இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் உங்களுக்கு வந்து வால்யூமும் இங்கே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கும், ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜேர்னியில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா ரிட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்
கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே மார்க்கெட் அப்பில் தான் போகும்னு நினச்சிட்டு இன்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ண இந்த பிரேக் அவுட்டில் ரிட்டைல் ட்ரேடர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸை வந்து ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் கீழே ஸ்க்ரீன் ஷாட்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் த பிரேக் அவுட் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சடனாக ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வென்எவர் வி டிசைட் டு பை லுக் ஓவர் த வால்யூம் ஆர் எப்போ இப்போ சப்போஸ் இது வந்து நான் ஒரு ரேஞ்சாக வரைஞ்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சாக நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இதுவும் ஒரு ரேஞ்சு தான். இந்த ரேஞ்ச் எப்போ நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து எடுக்கணும். ஓகேவா? அப்போ அந்த பிரேக் அவுட் கிடைக்கிற பட்சத்தில் வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? வால்யூம் வந்து நார்மல் டேஸை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு ரேஞ்சாக இருக்கா? ஸோ இந்த ரேஞ்சை எப்போ மார்க்கெட் உடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கப் கேண்டில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்க்கப் கேண்டில் வந்து இதை வந்து உடைச்சிருக்கு. ஓகேவா? இதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல அப்ட்ரெண்ட். ஸோ அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே இல்லை இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட்டில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். அப்படி வைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ஒரு நல்ல ஒரு 1:2 இல்லை 1:3 இல்லை 1:4 கூட உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் இப்போ இந்த ஜோன் நீங்கள் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கீங்களே, ஒரு ரெக்டாங்குலர் ஜோன். ஸோ இந்த ஜோன் எண்டில் நியர்பை சப்போர்ட் ஆர் நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இதர் அப்பில் உடைக்கலாம் இல்லை டவுனில் உடைக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இப்போ அப்பில் உடைக்கிற பட்சத்தில் இங்கே வால்யூம் வந்து நீங்கள் செக் பண்ணணும். வால்யூம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ பிவிடியும் உங்களுக்கு அபோவ் 0க்கு மேலே தான் இருக்குது. க்ரீன் ஜோனில் தான் காட்டுது. இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த ப்ளூ கலர் லைனும் உங்களுக்கு மேலே தான் இருக்குது. அப்போ எல்லா கன்ஃபர்மேஷனும் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால நம்ம இங்கே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு புல்லிஷ் என்ட்ரி வந்து எடுக்கலாம் லாங் டர்ம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஓகே, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் பார்க்குறப்பையும் எனக்கு இது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கப். ஸோ அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேட் என்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது அப்ளை ஆச்சுன்னா நம்ம இன்ட்ராடேக்கு இதை வந்து இன்ட்ராடேக்கு மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண வேணாம். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நான் 1 டே எடுத்து வச்சுக்கல. ஸோ நீங்கள் லெஸர் டைம் ஃப்ரேமில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். பட் இது வந்து நீங்கள் ஒரு லாங் டர்மாக ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அடிஷ்னலாக ஒருத்தவங்க அதான் ஸ்விங் ட்ரேட்னா பொசிஷனலாக ஹோல்ட் பண்ணுறவங்க இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா டெலிவரி வால்யூம் ஆர் டெலிவரி பர்சன்டேஜ் அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வால்யூம் வச்சு மட்டும்தான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெலிவரி வால்யூம் ஆர் டெலிவரி பர்சன்டேஜ் அப்படின்னா என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஏர்டெல் ஸ்டாக் வந்து நான் இன்னைக்கு ஐஓசி அப்படின்ற ஆர்டரில் நான் எடுக்கிறேன்னா நான் அது வந்து ஒரு டெலிவரி ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெலிவரினா நான் வந்து லாங் டேர்மாக அதை ஹோல்ட் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் டேக்கும் நான் அதை ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இன்ட்ராடேயில் சப்போஸ் அந்த ஆர்டர் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியுதுன்னா அது டெலிவரியாக கன்வெர்ட் ஆகும். டெலிவரினா லாங் டேர்மாக அந்த ஸ்டாக்கை வந்து நான் ஹோல்ட் பண்ண ரெடி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ண ரெடி அப்படின்னா அதில் யார் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பா? பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற பட்சத்தில் நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அவங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்து டெலிவரிக்கு வாங்கியிருந்தாங்கன்னா அப்போ ப்ரைஸ் வந்து நல்லா புஷ் ஆகி மேலே போகும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அவங்க பை டுடே செல் டுமாரோ, தட் மீன்ஸ் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்பாங்க. இல்லை இன்றைக்கி விற்று இன்றைக்கே தான் அவங்களால வாங்க முடியும். ஏன்னா ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஷேரை விற்றாங்கன்னா இன்றைக்கே தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து முடிக்கணும். பட் ஒரு பொருளை பை பண்ணாங்கன்னா அதை எவ்வளோ நாள் வேணால் ஹோல்ட் பண்ணி வேணால் அவங்க விற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பை டுடே செல் டுமாரோ இந்த மாதிரி ட்ரேட் எல்லாமே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னா நம்ம ட்ரெண்ட் லைன் போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம். ட்ரெண்ட் லைன் ஒரு வெப்சைட்டு. ஸோ அதில் வந்து ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஈக்விட்டின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும். அந்த ஈக்விட்டிக்குள்ளார பார்த்தீங்கன்னா டெலிவரி அனாலிசிஸ். ஓகேவா? சப்போஸ் இது எனக்கு தெரியல டேரக்ட் எங்கேன்னு போய் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வெப்சைட் வந்து நீங்கள் இதில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு டெலிவரி வால்யூம் என்ன கம்பெனி உங்களுக்கு வேணுமோ அதை அடிச்சிட்டிங்கன்னா அதோட டேப் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை தான் நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். டெலிவரி வால்யூம் பாரதி ஏர்டெல். ஓகேவா? ஸோ இந்த பாரதி ஏர்டெல்லில் இப்போ ரீசெண்டாக போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுத்தோட டேட்டா வேணும். ஸோ இப்போ டேட் வந்து நான் 15th கொடுத்துருக்கேன். இன்றைக்கான டேட்டு இதை நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோடனே பாருங்கள் இது டெக்னிக்கல் செக்ஷனில் வரும். ஓகேவா? ஸோ பாரதி ஏர்டெல் வந்து
ரூ. 717 கரண்ட்டாக ப்ரைஸ் வந்துருக்கு. ஸோ இதோட ஓவரால் டேட்டா பாஸ்ட் டேட்டா எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ ஒரு பாரில் வந்து நான் இது வைக்கிறேன். ஸோ இப்போ கடைசியாக இனி 14th Feb நேற்று முடிஞ்சது. ஸோ என்எஸ்சியும் பிஎஸ்சியும் சேர்த்து ட்ரேடிங் வால்யூம் வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னா 5.2 மில்லியன் வால்யூம் வந்து நடந்திருக்கு. வால்யூம்னா பை அண்ட் செல் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனது. ஓகேவா, ஒரு பை ஒரு செல் வந்து முடிஞ்சதுக்கான கணக்கு. ஓகேவா, ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெலிவரி வால்யூம்னா என்னன்னா நெக்ஸ்ட் டேக்கு அந்த பொசிஷனை கேரி பண்ணாங்க. தட் மீன்ஸ் மண்டே வரைக்கும் ஹோல்ட் பண்ண ரெடி. சப்போஸ் மண்டே நிறைய பேர் வித்துட்டு வெளியே போவாங்க, இல்லை ஒரு சிலவங்க புதன்கிழமை வரைக்கும் வச்சிருப்பாங்க, இல்லை ஒரு சிலவங்க லாங் டேர்மாக கூட வச்சிருக்கலாம். எப்படின்னு சொல்ல முடியாது, பட் டெலிவரிக்கு எடுத்திருக்காங்க. டெலிவரிக்கு மீன்ஸ் நெக்ஸ்ட் டே நான் அந்த பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ண ரெடி அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, டெலிவரி வால்யூம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 69%. ஓகேங்களா, உயர்ந்திருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது வந்து என்ன மீன் பண்ணுதுன்றதை இங்கே டேட்டா சொல்லும். ஓகேங்களா, கம்பைன் ட்ரேடட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 5220. ஓகேவா, ஸோ கம்பைன் டெலிவரி வால்யூம். ஓகேவா, அதை தான் நம்ம மேலே பர்சன்டேஜாக பார்த்தோம். டெலிவரி பர்சன்டேஜ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 61% வந்து உயர்ந்திருக்கு. ப்ரைஸ் வந்து 0.1% வந்து 15th அன்னைக்கு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாசிட்டிவ்ல. ஓகேவா, அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி வால்யூம். ஸோ அதேமாதிரி இங்கே லாஸ்ட்டாக காலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ 10th Febலேருந்து உங்களுக்கு ரைசிங் டெலிவரி வந்து ஜம்ப் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் டெலிவரி வந்து பூஸ்ட் ஆகிட்டே தான் போகுது, அதிகமாக வாங்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 0.2% அப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ 10ஆம் தேதி ப்ரைஸ் வந்து 1693 1696 வந்துச்சு. அப்புறம் 1711, 1714, 1717. ஸோ இப்படி ப்ரைஸ் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ ரைசிங் டெலிவரி அப்படின்னு வரப்போ நம்ம ஒரு புல்லிஷ் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் சைனில் போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்க 50 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கான்னு பாருங்கள். ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அது வந்து ஓவர் சோல்டு ஜோனில் இருக்கான் பாருங்கள். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்கள் லாங் டர்மாக ஒரு 1 வீக்காக ஹோல்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா இல்லையான்றதை நீங்கள் ஈஸியாக காட்ச் பண்ணிக்கலாம். 10ஆம் தேதி வந்து நான் சார்ட்டில் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 10ஆம் தேதி வச்சுக்கிறேன், ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள், 10ஆம் தேதி வைக்கிறேன். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் இருந்து தான் போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல 16,678 அன்றைக்கி முடிஞ்சது. பட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 16,693 க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இது ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபாலிங் டெலிவரி, சப்போஸ் இதை பற்றி எனக்கு தெரியல, இதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியல அப்படின்னா இதை காப்பி பண்ணி டைரெக்டாக கூகுள்லேயே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூகுள்லேயே போட்டு இதோட மீனிங் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக கொடுத்துரும். ஓகேவா, ஸோ ரைசிங் டெலிவரி வித் ஃபாலிங் ப்ரைஸ் அப்படின்னா பியரிஷ்னஸ். ஓகேவா, ஸோ அப்போ இன்னைக்கு தட் மீன்ஸ் 27 ஜனவரி வந்து ஒரு பியரிஷ் சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். 27 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடிங் டெசிஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் எப்படி எடுக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 2 டேவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியரிஷ்னஸ் தான் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் 2 டேவும் நம்ம ஒரு நல்ல ஒரு பியரிஷ்னஸ் மூடில் நம்ம எடுத்துருந்தோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைசிங் டெலிவரி. அப்போ நம்ம இந்த ரைசிங் டெலிவரி வரப்போ நம்ம இங்கே வந்து 29th அப்போ நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ஃபாலிங் டெலிவரி வித் ரைசிங் ப்ரைஸ், அது அப்படி என்ன மீனிங் எனக்கு அப்படி தெரியல. ஓகே, அப்படின்னா இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துரும். ஸோ ஓகே, ஃபாலிங் டெலிவரி அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியரிஷ்னஸ் சிக்னல் தான் குடிக்குது. ஓகேவா, ஸோ அப்போ வாங்க. ஸோ 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் சிக்னல் கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்லேயே போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், மற்ற ஸ்டாக்ஸையும் ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு. ஓகேவா, ஸோ இதில் உங்களுக்கு பழைய டேட்டா எல்லாமே இதில் போட்டிருக்கோம். ஸோ இந்த சிக்னல்ஸ் வரப்பெல்லாம் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து சப்போர்ட் கிட்ட இருக்கா இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கான்றதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை தான் இங்கே நான் மீன் பண்ணியிருக்கேன். டெலிவரி வால்யூமும் பர்சன்டேஜும் ஒரு
ரியல் மீனிங் ஸ்டாக்ல வந்து என்ன நடக்குது, பிக் பிளேயர்ஸ் வந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, ஃபாலிங் டெலிவரினா வித்துட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வித்துட்டு போகிறாங்க. ஸோ 27 டிசம்பர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ 27 இங்கே பார்த்தீங்கன்னா 27 டிசம்பர் பாருங்கள், நல்ல ஒரு பீரிஷ் கேண்டில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதேமாரி 30ம் நம்மளுக்கு ஒரு ஃபாலிங் டெலிவரி. ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஃபாலிங் டெலிவரி ஒரு நாள் அவங்க ஃபாலிங் டெலிவரி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டேவும் மேக்ஸிமம் பீரிஷ் சைனில் தான் இருக்கும் மார்க்கெட். ஸோ அப்போ அது சப்போர்ட் கிட்ட இருக்கா இல்லை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கான்றதை பார்த்துட்டு அது நெக்ஸ்ட் டேவும் சப்போஸ் நடுவில் ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் வரைக்குமே நம்ம டார்கெட் வைக்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் சப்போர்ட் வரைக்குமே மார்க்கெட் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சிக்னல் கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து பாரதி ஏர்டெல் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ஓகேங்களா, பிக் பிளேயர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் அழகாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இன்க்ரீஸ் டெலிவரி வால்யூம், டெலிவரி பர்சன்டேஜ் இது ரெண்டும் எதை குறிக்குதுன்னா, பிக் பிளேயர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஃபியூ டேஸாக அந்த ஸ்டாக் வந்து ஒரு புல்லிஷ் மூலம் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சப்போஸ் வால்யூம் டெலிவரி வால்யூமும் அந்த டெலிவரி பர்சன்டேஜும் ஃபால் ஆகுதுன்னா பிக் பிளேயர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ டெலிவரி அந்த இடத்துல வந்து ஒரு பேரிஷ் சைன், ஒரு பதட்டமான ஒரு நிலை வந்து உருவாகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இன் சம் கேஸ் இன்க்ரீஸ் இன் ட்ரேடட் வால்யூம் வந்து டஸ் நாட் மீன் இன்க்ரீஸ் இன் டெலிவரி பர்சன்டேஜ். ஓகேவா, ட்ரேடட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து டெலிவரி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு மீனிங் கிடையாது. ஓகேவா, ஸோ இட் நாட் லைக் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இன்வெஸ்டர், இட் இஸ் ஹெவிலி ட்ரேடட் ஆன் த இன்ட்ராடே அலோன். இன்ட்ராடேல எவ்வளோ வால்யூம் நடந்துச்சோ அதை தான் அந்த ட்ரேடட் வால்யூம் வந்து குறிக்குது. தவிர டெலிவரிக்கு எடுத்தாங்களா, டெலிவரிக்கு நெக்ஸ்ட் டேக்கு வந்து டெலிவரிக்கு எடுத்ததை வந்து ட்ரேடட் வால்யூம் வந்து குறிக்காது. இங்கே ஃபஸ்ட்டு ட்ரேடட் வால்யூம் இருக்குல்ல, ஸோ இது வந்து டெலிவரியோட மீனிங் வந்து குறிக்காது. அன்னைக்கு டேல எவ்வளோ வால்யூம் நடந்திருக்கோ அதை மட்டும் தான் சொல்லுமே தவிர நெக்ஸ்ட் டேக்கு என்ன நடந்திருக்குதுன்றதை நம்ம இந்த டெலிவரி வால்யூம், டெலிவரி பர்சன்டேஜ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது ஐ ஓப்பனர் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வேறு புது வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.